எல்லா கோவில்களும் பக்தர்களால் கட்டப்படும். ஆனால் இந்த கோவிலுடைய ஒரு மாற்றம் என்னவென்றால், இந்த கோவில் தன்னுடைய பக்திக்காக பாபாவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கோவில். ஒரு 30 வருஷமா இந்த கோவில்ல இந்த விக்கிரகம் இங்கே வச்சிருக்காளே அதுதான் வச்சிருந்தா. அப்போ ஒன்றுமே இல்லை, சாதாரண ஒருத்தர் வருவார், விளக்கேற்றிட்டு போவார். சுவாமிக்கு நைவேத்தியம் வந்து வெல்லம், இந்த பத்தாசு மாதிரி உருண்டை இருப்பாருங்க, அதுதான் கொடுப்பா. யாரும் இருக்க மாட்டான். நூறு இதுவாக இருக்கும்போதே நான் வந்து பார்த்தேன். இன்னை வரையும் அவரை நினச்சி தான் நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு நான் வளர்ந்துருக்கேன். 3 பசங்களும் புருஷன் இல்லாமல் வளர்த்து ஆளாக்கி படிப்பெல்லாம் அந்த அவர்கிட்ட தான் ஒப்படைச்சேன். 3 குழந்தைங்களும் நல்லா வளர்ந்துடுங்க. 3த்தையுமே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நீ கஷ்டம் இல்லாமல் நான் இருக்கேன்னா அவர் பாபா தான். பாபா இல்லைன்னா நான் இல்லை. இந்த பாபா பக்கத்தில் இருக்கிறதுனால ஐ ஷைன் லைக் இனிஷன். என் பசங்கள்லாம் ஃபாரின் போய், என் பேரங்கள்லாம் ஃபாரின் போய், ஸ்டில் ஐ ஆம் தி டிவோட்டி ஆஃப் தி சுவாமி. பார்த்த உடனே எனக்கு பாட்டு வருது. இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் எதை நினைத்து கொண்டு வந்தாலும் அதை நல்லபடியாக முடிந்து அவர்கள் வீட்டிலே மங்களம் உண்டாகும். பகவான் எனக்கு எப்படி சொல்றான்னு தெரியல. ஒரு 11 ரூபாய் சுவாமியை வேண்டிட்டு அந்த பாதத்தை, இந்த பாதத்தையும் அந்த பாதத்தையும் வச்சுட்டு நீங்கள் என்ன வேண்டிண்டாலும், என்ன கஷ்டம் இருந்தாலும், யூ பிக்கப் தட் மணி, அந்த பக்கம் வாங்க, திருப்பி ஒரு 11 ரூபா வைங்க, வச்சுட்டு பாபா ஒண்டி சேர்த்துருவோம். அந்த காரியம் நடக்கிறதா இல்லையா நீங்கள் பாருங்க. மாமி, என் பொண்ணுக்கு, மாட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி இருக்குது, டாக்டர் ஏதோ லம்புன்னுட்டா, அப்புறம் பார்த்தா கேன்சர். ஒரு 30 வருஷமா இந்த கோவில்ல இந்த விக்கிரகம் இங்கே வச்சிருக்காளே அதுதான் வச்சிருந்தா. அப்போ ஒன்றுமே இல்லை, சாதாரண ஒருத்தர் வருவார், விளக்கேற்றிட்டு போவார். சுவாமிக்கு நைவேத்தியம் வந்து வெல்லம், இந்த பத்தாசு மாதிரி உருண்டை இருப்பாருங்க, அதுதான் கொடுப்பா. யாரும் இருக்க மாட்டான். இந்த கோவில் கட்டு அம்மா வந்து மாடியில் இருப்பா. நாங்கள்லாம் எப்பாவது வரும்போது கோவிலுக்கு விரிச்சோன்னு இருக்கோம். ஒரு விளக்கேற்றுறதுக்கு ஒருத்தர் வருவார் சாயங்காலமா. அவகிட்ட நாங்கள் பிரசாதம் வாங்கிட்டு மாடியில் போய் அந்த அம்மா பார்த்துட்டு நாங்கள் போவோம். நாங்களும் வந்துட்டுருக்கோம். ஆனால் எனக்கு ஒரு மிராக்கல் என்னென்னா, எனக்கு என்னோடய வீடு டக்குன்னு விற்று போச்சு. விற்று போகும்போது அந்த வீடு எனக்கு உடனே காலி பண்ண சொல்லும்போது, நான் ஓனர் தான், அஃப்கோர்ஸ் ஓனர் தான் வீடு. அந்த பணம் எனக்கு வீடு ஒன்றும் கிடைக்கல. அப்போ அழுதுண்டு இந்த பாபா கிட்ட வந்தேன். பாபா, நான் எத்தனை வீடு வச்சுருந்தேன், எல்லாம் வச்சுட்டு வீடு, எனக்கு ஒரு வீடு அமைச்சு கொடுங்க. நீங்கள் நம்பினா நம்ப விட்டு விடுங்க. இப்போ நான் இருக்கேனே, இந்த பாபாவோட பில்டிங் கட்டுறீங்களே, அந்த பக்கத்து பில்டிங் ரெட்டியார் வீடு. அவர் என்ன சொன்னார், யாரோ ஒருத்தர் அங்கே ஒரு வீடு காலியாக இருக்குமா, நீ போய் பாருன்னாரு. நான் என்ன பண்ண, செட்டு புட்டுன்னு வந்தேன். எங்கிட்ட அப்போ பைசா இல்லை. மை ஹஸ்பண்ட் இஸ் எ பேங்கர். அஃப்கோர்ஸ் நிறைய பணம் இருந்து பேங்க்கில் இருந்தது பணம், அதை கொடுக்க முடியல. அவர் ரெட்டியாக இருப்பாங்க. அந்த வீடு ஒன்று அப்படியே காலியாக இருந்தது. உடனே என்ன பண்ண, அந்த ரெட்டியாரை போய் பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாம்மா, நான் இஷ்டானுமா இன்ட்டு உனக்கு கொடுக்கலம்மா வீடு அப்படின்னா. ரெட்டியார், என்கிட்ட காசு இல்லை, நான் வந்து 110 ரூபா உனக்கு அட்வான்ஸாக கொடுக்குறேன், எனக்கு அந்த வீடு கொடுங்க. என்னோட வீடு விற்று போயாச்சு. அவர் ரொம்ப பழைய வாங்கின வீட்டில் ரொம்ப உடம்பு சரியாமல் படுத்துக்கிட்டார். இங்கே தான். அப்புறம் வந்து சரி, இந்த வீட்டுக்கு வர இந்த பாபா பக்கத்தில் இருக்கிறதுனால ஐ ஷைன் லைக் இனிஷன். என் பசங்கள்லாம் ஃபாரின் போய், என் பேரங்கள்லாம் ஃபாரின் போய், ஸ்டில் ஐ ஆம் தி டிவோட்டி ஆஃப் தி சுவாமி. பார்த்த உடனே எனக்கு பாட்டு வருது. மேலும் எனக்கு ஒரு என்ன தோணிச்சுன்னா, 11 ரூபான்ற ஒரு சச்சரித்தத்தில் உண்டு. எனக்கு தெரியவே தெரியாது. அது பகவான் எனக்கு எப்படி சொல்கிறான்னு தெரில. ஒரு 11 ரூபாய் சுவாமியை வேண்டிண்டு அந்த பாதத்தை, இந்த பாதத்தையும் அந்த பாதத்தையும் வச்சுட்டு நீங்கள் என்ன வேண்டிண்டாலும், என்ன கஷ்டம் இருந்தாலும் 11 ரூபாய் இந்த வெள்ளி பாட்டில் வச்சுட்டு வேண்டிக்கிறோம். யூ பிக்கப் தட் மணி, அந்த பக்கம் வாங்க, திருப்பி ஒரு 11 ரூபா வைங்க, வச்சுட்டு பாபா ஒண்டி சேர்த்துருவோம். அந்த காரியம் நடக்கிறதா இல்லையா நீங்கள் பாருங்கள். அவ்வளோ சக்தி அந்த 11 ரூபாய்க்கு, அவ்வளோ சக்தி. பகவான் வேறு ஒன்றும் கேட்கல, வெறும் 11 ருபீஸ். என்னை கேட்டால் நான் ரொம்ப டிவோட்டி மீன் சுவாமினாலே பிடிக்கும். அப்போ கேட்டோம், 11 ரூபான்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சச்சரித்தமும் படிக்கல சுவாமியோட, எனக்கு தெரியாது. 11 ருபீஸ். யாரே ஆட்டம், இங்கே இருக்கிறவா யார் டிவோட்டிஸ் ஆட்டம், என்ன மன கஷ்டம் ஆகட்டும், குழந்தைகளுக்கு உடம்பு சரியாமல் இருக்கட்டும், பசங்களுக்கு படிப்பு இல்லையா, உத்தியோகம் கிடைக்கலையா, மன கஷ்டம் பண்ண, கல்யாணம் ஆகலையா, ஒரு 11 ரூபாய் வச்சு அந்த வெள்ளி பாதத்தில் வச்சு வேண்டிட்டு அந்த பணத்தை பிக்கப் பண்ணிட்டு எகெயின் பின்னாடி வந்து இந்த பக்கம் ஒரு 11 ரூபாய் வச்சுட்டு சுவாமிகிட்ட வேண்டி வச்சு நீங்கள் அந்த கவுண்டரில் சேர்த்துருங்க. என் பேர் சீதாலட்சுமி, நான் இதே தெருவில் தான் இருக்கேன். நான் இவர் பத்மநாபன், சீதாலட்சுமி. நீங்கள் அந்த வேலை நடக்கிறதா இல்லையா, எவ்ரி தேர்ஸ்டே நான் வருவேன். தினம் வந்துட்டு இருந்தே முடியல, எனக்கு உட முடியல. வெரி ஹாப்பி. எனக்கு இந்த சான்ஸ் கிடச்சிது. பாபா கோவில் இஸ் ரியலி எங்களுக்கு ஒரு பெரிய
என்ன சொல்றது இல்லை, நம்ம சம்சாரம் பந்தம் கூட வேற. நமக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம். பகவான் என்ன கேட்கறாலும் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்ன தெரியுமா, இந்த விபூதி இருக்கு எல்லாம் சாதாரணமாக கீழே குட்டிமா சும்மா எடுத்துன்னு போனோம். நீங்கள் ராத்திரியில் வச்சுன்னு தூக்கம் வரும். வியாதி, கேன்சர், சார் உங்ககிட்ட சொல்லிருக்கணும். ஒரு மாமி, என்னோட மாமி ஃப்ரெண்டு, அவள் பொண்ணு அமெரிக்காவில் இருக்கா, மாட்டு பொண்ணு. மாமி என் பொண்ணுக்கு மாட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி இருக்குது, டாக்டர் ஏதோ லம்புன்னுட்டா, அப்புறம் பார்த்தா கேன்சர். மாமி ஒன்றும் வேண்டாம் மாமி, நீங்கள் அந்த விபூதி எடுத்துமே சுவாமிக்கு தினமும் கரைச்சி கொடுக்க சொல்லுங்க. சார் 3 மாதம் கழிச்சு அவள் வந்து பார்க்குறா, இட் இஸ் நாட் ஏ கேன்சர், பிரெஸ்ட் லம்ப் ஏதோ சொல்லிட்டா. புரியுதா? ஷீ இஸ் நோ ஹாப்பி. எல்லாரும் நல்லா இருக்கா, ரொம்ப நல்லா இருக்கு இந்த சுவாமியோட இது. எல்லாரும் எனக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. யாரும் மனசு கஷ்டப்பட வேண்டாம். இங்கே வருவாங்க, ஐயோ நம்ம கஷ்டம் வந்துடுச்சு. சுவாமியை வேண்டிக்கணும். 11 rupees வெள்ளி பாதத்தில் வச்சு யூ பிக்அப் தட் மணி அண்ட் கிவ் இட் டு கவுண்டர். தட்ஸ் ஆல். சாய்பாபா டெம்பிளுக்கு வந்து நான் சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பித்து ஃபஸ்ட்டு அன்னதானம் இங்கே வந்து ரொம்ப நல்லா நடந்தோன்னே என்ன பண்ணோன்னா, அன்னதானத்தில் நானுமே அந்த அன்னதானத்துக்குரிய பணம்லாம் கட்டிட்டு டெய்லி ஒரு 5 பேருக்கு வந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சி, அது மாதிரி நான் ரெகுலராக பண்ணுறப்ப எனக்கும் இது மேலே நிறைய சர்வீஸ் பண்ணோம், இந்த கோவிலில் வந்து இருந்து பண்ணணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதை பாபா என்ன பண்ணிட்டாருன்னா, இன்றைக்கி நான் உள்ளே வந்து சர்வீஸ் பண்ணுறதுலேருந்து டெய்லி அன்னதானம் கொடுக்கறதுக்கான சர்வீஸை நானும் என் மனைவியுமே வந்து காலையில் 10:30 பண்ணுறதுக்கான எல்லா வித அனுமதியும் பாபாவே கொடுத்துட்டாரு. அது சர்வீஸ் பண்ண எல்லாருமே இருக்கும். அதோடு சேர்ந்து டெய்லி அன்னதானம் பண்ணுறதுக்கான சர்வீஸ் எங்களுக்கு ரொம்ப அமைஞ்சது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் என்னோடய முதல் வேலை. டெய்லி காலையில் 10:30லேருந்து 11:30 மணி முடிய இங்கே குறைஞ்சது 200லேருந்து 300 பேருக்கு பண்ணுறோம். இப்போ அதை இன்னும் அடுத்த இதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்னும் அனுமதித்து பாபா வந்து நான் பண்ணிகிட்டு இருந்த எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தனோ அதே பில்டிங்கை வந்து பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ட்ரஸ்ட்லேருந்து பண்ணாலும் அதுக்கான சர்வீஸை பண்ணுறதுக்கு பில்டிங்காக எது பெரிய நம்ம பாபா கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு இடமே வாங்கி இப்போது அதில் ஃபுல்லாக அன்னதானம் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கமர்ஷியல் ஹாலோட சேர்த்து அதை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதை தான் இந்த ஃபோட்டோவில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 2லேருந்து 3 மாதத்துக்குள்ளே அது முழுமையாக முடிவடைஞ்சு அன்னதானத்திற்கான கூடமாக மாறிடும். எல்லாருமே வந்திருந்து அங்கேருந்து அன்னதானம் பண்ணணும். இது வந்து என் வாழ்க்கையில் நான் பில்டிங் பண்ணுறது சார்ந்து ஒரு சர்வீஸை வந்து எத்தனையோ பேர் வந்திருக்கலாம், எவ்வளோ பேர் பில்டர்ஸ் வந்திருக்கலாம், எவ்வளோ சர்வீஸ் பண்ணுறவங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டாக இருக்கிறவங்க கூட வந்திருக்கலாம். இது எனக்கு கிடைச்ச பாக்கியம்னா நான் அவர் பின்னாடி நடந்துக்கிட்டே இருந்ததுக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியமாகவே கருதுகிறேன். அதில் உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டு சந்தோஷமாக இன்னும் எத்தனை ஆண்டுகள்னு தெரியல, அதுவே எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். இது ஒன்றுமே பெரிய பாக்கியமாக நான் வாழ்க்கையில் கருதுகிறேன். சாய் வந்து ரொம்ப பக்தி உள்ள ஒரு, நம்ம என்ன நினச்சாலும் அது அப்படியே நடக்கும். இதுவரையும் அவரை வந்து வணங்காதவங்க எதுவுமே இல்லை. அவர் நம்ம நினச்சோம்னா எல்லாமே கை கொடுத்து கை தூக்கி விடுவார். மனசில் என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். அவர் நினச்ச இத்தினோண்டு இதுவாக இருக்கும்போதே நான் வந்து பார்த்தேன். இன்னை வரையும் அவரை நினச்சி தான் நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு நான் வளர்ந்துருக்கேன். 3 பசங்களும் புருஷன் இல்லாமல் வளர்த்து ஆளாக்கி படிப்பு கொடுத்தேன். படிப்பெல்லாம் அந்த அவர்கிட்ட தான் ஒப்படைச்சேன். 3 குழந்தைங்களும் நல்லா வளர்ந்துடுங்க. 3த்தையுமே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நீ கஷ்டம் இல்லாமல் நான் இருக்கேன்னா அவர் பாபா தான். பாபா இல்லைன்னா நான் இல்லை. பாபா அடிக்கிற சரணத்தையே வெளியில் இருக்கேன். பாபா தான் எனக்கு எல்லாமே. நினைவுலையும் கனவுலையும் நான் என்ன நினைக்கிறேனோ, எது வந்து நினச்சி போகிறனோ அது அப்படியே நடக்கும். நம்ம நினைக்கிறது கை கொடுப்பாரு. அவர் கைவே யாரையுமே விட்டதில்லை. அவர் நினைக்கிறவங்க கண்டிப்பாக அவர் வந்து கை தூக்கி கொடுப்பார். நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் எல்லாமே நமக்கு பலனை கட்டுவார். அவர் அவ்வளோ சக்தி உள்ளவர், சக்தி வாய்ந்த இது. It's so nice to be here today at the Jai Shankar Vetamnam Shirdi Sai Baba temple. You can see the number of devotees who are over here, all coming with to get Baba's blessings over here. Shirdi Baba is something which everybody would want to have the darshan in their life. It is so nice, such an experience to have Baba in their life. I've been visiting Shirdi for the last 45 years and I've got innumerable experiences of Baba's blessings and guidance. I pray and hope that everybody will benefit from Shirdi Sai Baba's darshan and blessings. Jai Sai Ram. எல்லா கோவில்களும் பக்தர்களால் கட்டப்படும்.
ஆனால் இந்த கோவிலுடைய ஒரு மாற்றம் என்னவென்றால் இந்த கோவில் தன்னுடைய பக்திக்காக பாபாவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கோவில். கோவிலுடைய ஸ்தாபகர் என்று சொன்னால் ஸ்ரீமதி விசாலாட்சி அம்மாள். ஸ்ரீமதி விசாலாட்சி அம்மாள் பாபாவை தவிர வேறு எதையும் அறியாதவர். தன்னுடைய பூஜை புனஸ்காரங்களால் இந்த கோவிலை ஒரு பரிகார ஸ்தலமான கோயிலாக ஆக்கியிருக்கிறார். இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் எதை நினைத்து கொண்டு வந்தாலும் அதை நல்லபடியாக முடிந்து அவர்கள் வீட்டிலே மங்களம் உண்டாகும். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் வருடத்திற்கு 4 தினங்கள் கொண்டாடப்படுகின்றன. ஒன்று ராமநவமி, குரு பூர்ணிமா, விஜயதசமி. அது தவிர கோவிலினுடைய பாபா பிரதிஷ்டா தினம், இவை 4ம் பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது. இந்த கோவிலில் டெய்லி காலையிலிருந்து பல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. காலை வேளையில் 5 மணியிலிருந்து மதியம் 12:30 மணி வரைக்கும் இருக்கும். மாலை 4:30 மணியிலிருந்து 9:45 வரைக்கும் இருக்கும். காலையில் 5:15க்கு காக்கடை ஆரத்தி, 6:30க்கு கணபதி ஹோமம், 7:30 மணி மங்கள ஸ்நானம், 10:30 மணிக்கு அன்னதானம் எல்லாருக்கும், 12 மணிக்கு மத்தியானம் ஆரத்தி, 6 மணிக்கு தூப ஆரத்தி, 6:30க்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம், 7 மணிக்கு வேத பாராயணம், 8:15க்கு சேஜ் ஆரத்தி. வியாழக்கிழமையில 7:45 பஜனை ஆரம்பம் 8:45 வரைக்கும். டெய்லி நைட்டு ராத்திரி 9:15க்கு இரவு ஆரத்தி. இதுதான் தினப்படியான நிகழ்ச்சிகள், தினசரி நிகழ்ச்சிகள். இப்போ அன்னதானம் ரோட்ல நிறுத்தி வச்சுதான் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்காக இங்க இப்போ ஒரு இடம் வாங்கி அன்னதான மண்டபமே கட்டுறோம் கோயிலுக்குன்னு. அது இன்னும் நிறைய பேருக்கு விஸ்தாரமா அன்னதானத்தை கொஞ்சம் விரிவாக பண்ணலான்னு ஒரு ஐடியா. இது வெஸ்ட் மாம்பலத்துல ஆரியக்கோடு ரோடு, அதில் ஒரு கட்டிங், ஜெய்சங்கர் ஸ்ட்ரீட்னு ஒரு கட்டிங், ஜெய் ஆட்டோஸ்ன்னு இருக்கு, அதுக்கு எய்த்த கட்டிங், அதுக்கு நேரம் வந்தால் இருக்கும். அயோத்தியா மண்டபம் துரைசாமி ரோட்லேருந்து வரது அயோத்தியா மண்டபம் தாண்டி. பரிகார ஸ்தலம் ரசிகர்களுக்கு நன்றி.